5932.23 கோடி தள்ளுபடி செய்யப்பட்டு முதலமைச்சர் விஜய்க்கு நம்பர்ஸ் ஒழுங்கா படிக்க தெரியல. நேத்தா சொல்லிருந்தோம், சட்டமன்றத்துல திருப்பி அதே நம்பரை படிக்கிறாரு, திருப்பி தப்பா தான் படிச்சிருக்காரு. 5932.23 கோடி அளவிலான கூட்டுறவு பயிர்க்கடன் தள்ளுபடி செய்து என்ன எழவி அது எதிர்க்கட்சிகளை கலாச்சிக்கிட்டு இருக்காங்க, ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்ன மேட்டர்ன்றத பார்க்க போறோம். டிவிக்கு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா மாட்ட போறாங்க, 3 மாசத்துல எல்லாம் உள்ள போறாங்க அப்படின்ற மாதிரி உதயநிதி சொல்றாரு. இனி போக போக ஒவ்வொரு அமைச்சரும் நிச்சயமா பெருசா மாட்ட போறாங்க. இன்னொன்னு, டிவிக்கு அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதுக்கான ஆதாரமும் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. சில அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க, சில அமைச்சர்கள் சொல்றாங்க எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. அது என்ன மேட்டர் அப்படின்றத பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் அந்த படை இந்த படைன்னு எல்லாம் போட்டாருன்னு சொன்னாங்க, எல்லாம் தண்டத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு பொதுமக்கள் கழிவு ஊத்துறாங்க. சட்டம் ஒழுங்கு ரொம்ப கேவலமா இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. சும்மா அந்த படை இந்த படை போட்டு சும்மா தண்டப்படை. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். முதலமைச்சர் விஜய் ஜனநாயகன் படத்துல காட்டுக்குள்ள இருக்க மக்களை பாதுகாக்கிறாரு. ஆனா நிஜத்துல மேகமலையில 150 வருஷமா வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்புன்னு அடிச்சு துரத்துறாரு. சோ இது என்னையா நியாயம் அப்படின்னு சொல்லிட்டு சீமான் வந்து போராட்டத்தை அறிவிச்சிருக்காரு. மேகமலையிலிருந்து 150 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பல தலைமுறைகளாக வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது சோ அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். சோ இதெல்லாம் பத்தி டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சிக்கு வந்து 100 நாள் ஆச்சுங்க. 100 நாள் சாதனை அவர் என்ன சொல்றாருன்னா, ஒரு யுகத்திற்கான மக்களின் மனசாட்சி அப்படின்ற மாதிரி ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு. ஜோசப் விஜய் எனும் நான். அந்த வீடியோல அவர் இவ்வளவு நாள் பண்ணார்ல சாதனைகள், அந்த சாதனைகள் ஒன்னொன்னா வருது. என்னென்ன சாதனை அப்படின்ற மாதிரி கேட்டீங்கன்னா, அதாங்க அவர் சொன்ன தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில் இருக்கிறதுல நிறைவேற்றிட்டார்ல, அதெல்லாம் சாதனைன்னு சொல்லியிருக்காரு. இப்போ நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் இருக்கும் அந்த சாதனை. அதாவது மக்களோட வரி பணத்தை எவ்வளவு வீணடிக்க முடியுமோ அவ்வளவு முதலமைச்சர் வீணடிச்சு அவருக்கான ப்ரொமோஷன் வேலையை வந்து பாக்குறாரு. எல்லா இடத்துலயும் பேனர், 200 யூனிட் மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்துரு, மின்சாரம் ஃப்ரீயா கொடுத்துருன்னு. நீங்க மின்சாரத்தை கொடுத்த லட்சணம் எல்லாருக்கும் கரண்ட் பில் ஏறி போச்சு. அதுதான் யாருக்குமே புரிய மாட்டுது. எங்க இருந்து நீங்க ஃப்ரீயா கொடுக்கும்போது எப்படி பொசுக்குன்னு பிச்சுக்கிட்டு போகுது அப்படின்றதே யாருக்கும் புரியல, கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. சோ இது ஒரு பக்கம் இருக்கா. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா, சிங்கப்பெண் அதிரடி படை, போதைப் பொருள் தடுப்பு படை இப்படின்ற மாதிரி 1008 படையை போட்டீங்க. நீங்க படையை போட்ட லட்சணம் சட்டம் ஒழுங்கு ரொம்ப மட்டமா இருக்கு அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கழிவு ஊத்துறாங்க. உங்க அமைச்சர் ஆதவ அர்ஜுனா, ராஜ்மோகன் இருக்காங்களே, அவங்கள பொதுமக்கள் வந்து நார கேள்வி கேட்கறாங்க. என்ன இவ்வளவு மோசமா இருக்கு சட்டம் ஒழுங்குன்னு, காதுல உலாத மாதிரி பாத்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு போயிட்டு இருக்காங்க 2 பேரும். இவங்களெல்லாம் பார்த்தாலே விரட்டி விரட்டி வெளுக்க தோணுது. அந்த அளவுக்கு சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப மோசமா இருக்கு. திமுக ஆட்சியில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டினியூ ஆகுது. வந்து நான் தடுத்துருவேன், அது பண்ணிடுவேன், இது பண்ணிடுவேன், ஒன்னும் பண்ணல. இந்த படைகள்லாம் போட்டு என்ன யூஸ்ன்னு கேட்டீங்கன்னா ஒரு யூஸ் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. திருவள்ளூர்ல ஒரு சம்பவம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜில் நடந்தது. போலீஸ்ல வந்து பாத்தீங்கன்னா போதைப் பொருள் வித்தவங்களை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண பையனை, அந்த இன்ஃபர்மேஷன் யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணணும் அவங்களுக்கே போய் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த பையனை வந்து கொண்டானுங்க. அதே மாதிரி தான் இப்போ என்ன நடந்ததுன்னா, திருவள்ளூர்ல போதைப் பொருள் விற்கிறவனுங்க, போதைப் பொருள் யூஸ் பண்றவங்க தட்டி கேட்ட பையனை 30 பேர் கொண்ட கும்பல் வந்து மொத்தமா பாத்தீங்கன்னா அடிச்சு கொண்டிருக்காங்க. சோ இங்க வந்து பொதுமக்களுக்கு பாதுகாப்பே இல்லையா? சென்னை திருவொற்றியூர்ல அரசு பள்ளியில +2 படிச்சிட்டு இருந்த மாணவனோட பேர் தனுஷ். அவர் போதை கும்பலை தட்டி கேட்டிருக்காரு. அதற்காக பட்டப்பகல்ல சுமார் 30 பேர் கொண்ட ஒரு கும்பல் தனுஷ் அவர்களை அடிச்சு கொலை பண்ணிருக்காங்க. ஒருத்தவங்க போதைப் பொருள் யூஸ் பண்றாங்க, இல்ல போதைப் பொருள் விக்கிறாங்க அப்படின்னு தட்டி கூட கேட்க முடியல, இல்ல போலீஸ் கிட்ட கம்ப்ளைண்ட் கூட கொடுக்க முடியல. என்னையா ஊர் இது அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இங்க பொதுமக்கள் எப்படி தைரியமா வாழ முடியும்? ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், இல்ல ஒருத்தன் யூஸ் பண்றது நம்மளுக்கு தெரியுது அப்படின்னா எந்த விதமான ஆக்ஷனும் நம்மளால எடுக்க முடியாது. என்ன மாதிரி சொசைட்டில நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம்? இதுல சட்டம் ஒழுங்கு நீங்க பாதுகாத்து கிழிச்சிட்டீங்களா அப்படின்ற மாதிரி பொதுமக்கள் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. நாளைக்கு எங்க ரோட்ல எங்களை கொல்லுவாங்க, அப்ப திரும்பி வந்து எங்க வீட்ல இருக்கவங்க கிட்ட நீங்க பேட்டி எடுப்பீங்க. இதான் நடக்க போகுது. என்ன பண்ண போறீங்க? சும்மா அந்த படை இந்த படை போட்டு சும்மா தண்டப்படை பாருங்க. இப்ப யார் வந்து சொல்றீங்க? யார் பணம் தருவீங்க? அந்த பையன் வீட்ல ஒரு வாழ்வாதாரம் அவனுக்கு தந்துருவீங்களா நீங்க நஷ்டஈட? அந்த பையனை திருப்பி தர முடியுமா உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல. அப்ப
அப்புறம் இப்படி பண்ணி என்ன பிரயோஜனம்? என்ன படம் போட்டு என்ன பிரயோஜனம்? ஜஸ்ட் வெட்டி விளம்பரம்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வெட்டி விளம்பரம் நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. 100 நாள்ல இதெல்லாம் சாதிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி விவசாயிகள் பயிர்க்கடனை வந்து தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. அந்த வகையில தான் என்ன சொல்லியிருக்காரு, இன்னைக்கும் சட்டமன்றத்தில் பேசும்போது 5932.23 கோடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. பாஸ், இதுக்கு முன்னாடி சபாநாயகர் உங்களுக்கு கிளாஸ் எடுத்தார்ல, அது 23ன்னு சொல்லக்கூடாது, பாயிண்ட்டுக்கு அப்புறம் வருது, பாயிண்ட் 23 அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும்னு சொன்னாரு. அது உங்களுக்கு இன்னும் தெரியலையா? என்ன நீங்க படிச்சீங்க? என்ன எங்க கிளாஸ் போனீங்க நீங்க? ஆக்சுவலா மேக்ஸ் டீச்சர் யாராவது விஜய் சார் வீட்டு பக்கத்துல இருந்தா போய் கிளாஸ் எடுங்க. இந்த நம்பர்ஸ் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் வந்து இப்படி தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுங்க. சபாநாயகர் எத்தனை தடவை சொல்லுவாரு? புரிஞ்சுக்க மாட்டாங்களே பாஸ். ஒரு அமைச்சர் இப்படி இருந்தா பரவாயில்ல, ஒட்டுமொத்த அமைச்சர் இப்படி இருந்தா எப்படி எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. 5932.23 கோடி. படிடா ஒழுங்கா படிடா. 5932.23 கோடி. அவன் இன்னும் திருந்தல மாமா. சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா விவசாய பயிர்க்கடன் தள்ளுபடி இதெல்லாம் சாதனையா சொல்றாருல, இவ்வளவு கோடி நாங்க தள்ளுபடி பண்ணிட்டோம் அப்படின்னு. ஆனா அதுல இருக்க பெரிய ட்விஸ்ட் என்ன தெரியுமா? அவரு எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னது என்னன்னா, தட் மீன்ஸ் தேர்தல் அறிக்கையில் என்ன சொன்னாருன்னா, நான் வந்தா 5 ஏக்கருக்கு உள்ள இருக்கவங்களுக்கு 100% தள்ளுபடினாரு, 5 ஏக்கர் மேல இருக்கவங்களுக்கு 50%. ஆனா வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணாரு? ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 5 ஏக்கர் உள்ள இருக்கவங்களுக்கு 50,000 மட்டும் தான் தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் என்ன சொன்னாரு? 75,000 தள்ளுபடி அப்படின்ற மாதிரி சொன்னாரு. அதாவது அவர் சொன்னதை செய்யல, இப்பயும் ஒரு உருட்டுறாரு. கேட்டா பொருளாதார நெருக்கடி அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இந்த விளக்கெண்ண உங்களுக்கு எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் தெரியல அப்படின்ற கேள்வியை பொதுமக்கள் கேட்கறாங்க, விவசாயிகள் கேட்கறாங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்புறம் எதுக்கு எங்களை ஏமாத்தினீங்கன்னு கேட்கறாங்க. அதுதானே உண்மை. எலெக்ஷனுக்கு முன்னாடி ஏன் எங்களை ஏமாத்துறீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? அப்பயே உங்களுக்கு தமிழ்நாட்டோட கடன் 10 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி உங்களுக்கு தெரியாதா? பொதுமக்கள் எல்லாருக்குமே தெரியும், எங்களுக்கே தெரியுது, நாங்களே 10 வீடியோ போட்டோமே. சோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏன் தெரியல? ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் அப்படின்னும் போது உங்களுக்கு எவ்வளவு கடன் இருக்குன்னு கூட தெரியாதா? இவ்வளவு கடன் இருக்கும் போது தமிழ்நாட்டோட வருவாய் எவ்வளவுன்னு தெரியும் போது இதெல்லாம் தெரிஞ்சு நம்ம இந்த மாதிரி அனௌன்ஸ் பண்றோமே அப்படின்னு உங்களுக்கு தெரியணும்ல. தாய் மாமன் சீரு தாலிக்கு தங்கம் இந்த லொட்டு லொசுக்குலாம் உங்ககிட்ட யார் கேட்டான்னு கேட்டா, கரண்ட் பில்லை ஏத்தாம இருந்தா நிம்மதியா இருந்திருப்பாங்க, லேண்ட் டாக்ஸ் ஏத்தாம இருந்தா நிம்மதியா இருந்திருப்பாங்க. என்னப்பா செய்யறது? விதி விளையாடுச்சுப்பா. நாய நீ விளையாண்டு போட்டு விதி மேலேண்டா பழி போடுற, உன்னை அப்படியே குத்துறா. சோ தாவேக்கா வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா பொதுமக்கள் வந்து டிசப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. நான் அதனால தான் சொல்றேன், முதலமைச்சர் விஜய்க்கு ஓட்டு போட்டவங்களே கொந்தளிக்கிற அளவுக்கு அவங்களோட அடிமடியிலே கையை வச்சிருக்காரு இபி டாக்ஸ் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம். ஸோ எல்லாருமே பயங்கரமா ட்ரிகர் ஆயிருக்காங்க. முதலமைச்சர் விஜய்க்கு தெரியுது பயங்கரமா நம்மளுக்கு பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு அப்படின்றது. பார்க்கலாம் இதுக்கப்புறமா அதெல்லாம் சரி பண்றாங்களா அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஆனா அது கூடவே பாத்தீங்கன்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை தலை தூக்கி இருக்குது. எல்லா இடத்துலயும் பாத்தீங்கன்னா போதைப் பொருள் சம்பந்தமா பாத்தீங்கன்னா ஒரு கொலை நடந்துகிட்டே இருக்கு. ஆனா இங்க அரசாங்கம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்ஷன் எடுக்கிறோம்ன்றாங்க. 65 போதைப் பொருள் தடுப்பு படையெல்லாம் போட்டிருக்காங்க. அந்த படை என்ன பண்ணுது? அந்த படை என்ன பண்ணுதுன்னு தான் கேள்வி இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பொதுமக்களை வந்து பாத்தீங்கன்னா வெட்டி கொண்டுகிட்டு இருக்காங்க. 30 பேர் 20 பேர் கொண்ட கும்பல் வந்து ஒருத்தனை அடிச்சு கொன்றதும் ஒருத்தனை வெட்டி கொன்றதும் என்ன நடக்குது? தமிழ்நாடு தானே இது, இல்ல பீகாரா அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் தான் இருக்கு. திமுக ஆட்சியில எதுக்கு திமுக வேணாம்னு சொன்னமோ அதே தான் இப்ப நடக்குது. என்னம்மா நீங்க இப்படி பண்றீங்களாமா? சட்டமன்றத்தில் ஒரு விவாதம் போது சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு திமுக சைடுல உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு. அதுக்கு ஆதவர்ஜுன் என்ன சொல்றாரு? உங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா எவ்வளவு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு போட்டோ தூக்கிட்டு வராரு. இங்க கேள்வி என்னன்னா, திமுக சரியில்லை பாஸ். ஆதவர்ஜுன் அவர்களே நல்லா வாய்க்கிலேயே பேசுறீங்களே. உங்ககிட்ட கேட்கிற பேசிக்கான கேள்வி, திமுக இதெல்லாம் வந்து ஆக்ஷன், அதாவது கம்ப்ளைண்ட் எடுப்பாங்க, அவங்க மேல ஆக்ஷன் எடுப்பாங்க, இந்த மாதிரிலாம் அவங்களும் சொல்லுவாங்க. இதெல்லாம் பண்ணி மக்களுக்கு எந்த விதமான திருப்தியும் இல்ல, சட்டம் ஒழுங்கு மோசமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் திமுக தூக்கி போட்டு உங்களை வந்து கொண்டு வந்தது. நீங்க வந்து மாற்றம், நாங்க வந்து நல்லாட்சி கொடுப்போம், பெண்களை பாதுகாப்போம், சட்டம் ஒழுங்கு சூப்பரா வச்சுப்போம் அப்படின்ற மாதிரி சொன்னீங்க. இதெல்லாம் சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க. அப்ப இங்க வந்துட்டு திமுக கேள்வி கேட்கும் போது நீங்க யோக்கியமான கேள்வி கேட்டா என்ன நியாயம்? எனக்கு என்ன, நான் எதிர்க்கட்சியை ஃபர்ஸ்ட் மாத்தணும். திமுக தயவு செஞ்சு எதிர்க்கட்சியில தூக்குங்க, அப்பதான் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த இடைத்தேர்தலையாவது திமுகவை சேர்ந்தவங்களையோ இல்ல தாவேக்காவை சேர்ந்தவங்களோ இல்ல அதிமுக சேர்ந்தவங்களோ ஜெயிக்க வைக்காதீங்க. பொதுமக்களுக்கு வைக்கிற பேசிக்கான கோரிக்கை அதுதான். ஏன்னா இந்த கட்சிகள் இருக்கவங்களை நீங்க ஜெயிக்க வச்சீங்கன்னா திருப்பி இதோட போயிட்டு 10ஓட 11 தான் இருக்கும். இதை தவிர சுயேட்சை நிப்பாங்களே அவங்கள ஜெயிக்க வைங்க. இல்ல நாம் தமிழர் கட்சி இந்த மாதிரி எந்த கட்சிலாம் உள்ள போலையோ அவங்கள வந்து உள்ளே அனுப்புவீங்க. ஏன்னா இவங்களாம் உள்ள போய் கேள்வி கேட்கும் போது தான் உங்க ஆட்சியில் நீங்க கரெக்டா இருந்தீங்களா அப்படின்ற மாதிரி திருப்பி கேள்வி கேட்க மாட்டாங்க. ஏன்னா இப்ப என்ன கேள்வி கேட்டாலும் கேள்வி நியாயமா தப்பான்னு யோசிக்க மாட்டாங்க. அதை விட்டுட்டு நீங்க யோக்கியமான கேள்வி கேட்டுறாங்க. உங்ககிட்ட கேட்கிற கேள்வி என்னது? சட்டம் ஒழுங்கு ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்டா, நாங்க இந்த சம்பவத்துல வந்து இத்தனை பேரை வந்து அரெஸ்ட் பண்ணிருக்கோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சார் இத்தனை பேர் அரெஸ்ட் பண்றது மேட்டர் இல்ல சார். போதைப் பொருள் எப்படி பள்ளி மாணவர்கள் கிட்ட இந்த அளவுக்கு புழங்குது? இவ்வளவு சிறப்பு படை அதிரடி படைன்னு சொல்றீங்க, இதெல்லாம் இருந்து ஏன் புழங்குதுன்ற கேள்வி கேட்கறாங்க. அந்த கேள்விக்கு உங்ககிட்ட கரெக்டான பதில் இல்ல. அதுக்கு பதில் இல்லாம திமுக நியோகிக்கமா அப்படின்ற மாதிரி மாத்தி மாத்தி இந்த ஒரு டிபேட் போயிட்டு இருக்கு.
ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? இது போற வரைக்கும் விளங்கவே விளங்காது. டிவிக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ தீய சக்தின்னு சொல்லிட்டு வந்துட்டு தீய சக்தி கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்க உங்களுக்கு மோசம் இல்ல, அதாவது நான் ஊழலுக்கு சீ இல்ல, நான் சீ தான், ஆனா ஊழலுக்கு சீ இல்லைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து இங்க போயிட்டு இருக்கு. விளங்கிடும்டா அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. சோ இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான மேட்ரு, உதயநிதி ஸ்டாலின் சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி வந்து டம்மி முதலமைச்சர் நான் பேசினேன், அதுக்கு என்ன அரெஸ்ட் பண்ணல. அவர் வந்து ஆட்சி வந்து தரங்கட்ட ஆட்சி அப்படின்ற மாதிரிலாம் சொன்னேன், அதுக்குலாம் என்ன அரெஸ்ட் பண்ணல. ஆனா காவேரியில இருந்து தண்ணி வரலன்னு சொன்னா அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டானுங்கப்பா அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா அது ட்ரோல் பண்ணிட்டு இருக்காரு. தம்பி முதலமைச்சர் வெக்கங்கெட்ட அரசு, கேடுகெட்ட அரசு, எதற்கும் துப்பு இல்லை, தைரியம் இல்லை, விவசாயிகளை இப்படி நடு ரோட்டில் விட்டுட்டீங்க. வேற எதுவுமே நான் சொல்லலை, காவேரியில் தண்ணி வரணும்னு சொன்னேன். இங்க இருக்க அமைச்சர்கள் யார் யார் எந்தெந்த துறைக்கு அமைச்சர் அப்படின்றது முதலமைச்சருக்கே தெரியாது. அதனால தான் டம்மி முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி விமர்சனம் பண்ணியிருக்காரு. ஒரு டம்மி முதலமைச்சர், அவருக்கும் யார் அமைச்சர்னு தெரியாது. ஆனா இங்க மேட்டர் என்னன்னா, அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரா லஞ்சம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்ற மாதிரி அண்ணாமலை வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. சோ அந்த குற்றச்சாட்டு ஒரு பகிரங்கமான குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். அதுக்கான ஆதாரமும் என்கிட்ட இருக்கு, வீடியோ ப்ரூஃபோட இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அமைச்சர்கள் இப்பதான் வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க. சில அமைச்சர்கள் சொல்றாங்க எங்கிட்ட ஆடியோவே இருக்கு. சரி, விஜய் அவர்கள் கவனத்திற்கு இப்பவே கொண்டு வர்றாங்க ஐயா, ஒரு வருஷம் கழிச்சு நாங்க பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி. சோ அது வந்து ஒரு வருஷம் கழிச்சு நான் திருப்பி அடிக்க ஆரம்பிப்பேன் அப்படின்ற மாதிரி வார்னிங் கொடுக்குறாரு. முதலமைச்சர் விஜய் இப்ப ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோரிக்கை வைக்கிறாரு. இன்னொரு சைடுல உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, இந்த அமைச்சர்கள்லாம் ஒவ்வொருத்தரா பெயில் வாங்க வேண்டியது வரும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அப்ப எனக்கு என்னமோ இவ்வளவு பேர், அதாவது அண்ணாமலை ஒரு பக்கம் சொல்றாரு, இவரு ஒரு பக்கம் சொல்றாரு அப்படின்னும் போது வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு அமைச்சர்கள்லாம். இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்களே. இனி போக போக ஒவ்வொரு அமைச்சரும் நிச்சயமா பெருசா மாட்ட போறாங்க. இன்னைக்கு நாம தொடர்ந்து பெயில் வாங்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அந்த கூட்டத்தை, அந்த கும்பலை பெயில் வாங்குற நிலைமைக்கு 3 மாசத்துல ஒவ்வொருத்தருக்கா வந்து பெயில் வாங்க வேண்டியது இருக்கும், எல்லாம் ரெடியா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப அந்த அளவுக்கு அப்ப வந்து செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க. அதாவது ஸ்டார்டிங் புதுசுன்றதுனால ஒரு 3 மாசம் வந்து எப்படின்னு தெரியாம இருந்திருக்குங்க, எப்படி காசு வாங்குறது, எப்படி லஞ்சம் வாங்க தெரியாம இருந்திருக்காங்க போல. அதாவது அப்பயே அங்கங்க 1-2 நியூஸ் வந்தது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா இப்போ இந்த அளவுக்கு இவங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா பேசுறதை பார்க்கும்போது கை வைக்க ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க அப்படின்றது கிளியரா தெரியுது. தூய சக்தி மாற்றோம் நீங்க ஒன்னுத்தையும் மக்கள் தான் பார்க்க முடியல, எங்க இருக்கு இதெல்லாம் அப்படின்ற ஒரு கேள்வி தான் வந்துகிட்டு இருக்கு. எனிவேஸ், முதலமைச்சர் விஜய் அவர்களே, இவ்வளவு பகிரங்கமா உங்க அமைச்சர் மேல குற்றச்சாட்டுகள்லாம் வருது, கொஞ்சம் அமைச்சர்களை என்ன ஏதுன்னு கேளுங்க. இல்ல அப்பயும் பாத்தீங்கன்னா கண்டு காணாம தான் இருப்பீங்க அப்படின்ற மாதிரி சொன்னீங்கன்னா, இல்ல உங்களோட வாடகை வாய்களை வச்சு இது நல்லாச்சுதான் நம்ப வச்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பொதுமக்கள் கொந்தளிச்சிருவாங்க. ஏன்னா ஆல்ரெடி கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. அந்த சட்ட ஒழுங்கு மேட்டரை பயங்கரமா கொந்தளிச்சிட்டு இருக்காங்க, பயப்படுறாங்க. நாளைக்கு அந்த பையனுக்கு நடந்ததுன்னு என் பிள்ளைக்கும் அப்படின்ற ஒரு பயம் வருது. சோ சட்ட ஒழுங்கை தயவு செஞ்சு கொஞ்சம் மீட்டு கொண்டு வாங்க. ஏன்னா திமுக ஆட்சியை விட உங்க ஆட்சி பெட்டரா இருக்கும் நம்புனாங்க. அதுல கொஞ்சமாவது, அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ஏதாவது ஸ்டெப் எடுக்கிறது வழிவகை பண்ணுங்க. இந்த சிங்கப்பெண் அதிரடிப்படை, போதை பொருள் தடுப்பு படை, இந்த மாதிரி பேருக்குன்னு போட்டுட்டு ஊரை ஏமாத்தாதீங்க. ஏன்னா சிங்கப்பெண் அதிரடி படைன்னு போட்டீங்க, அதனால வந்த ரிசல்ட் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. அதனால வந்த ரிசல்ட் என்னன்னு தான் இங்க கேள்வி இருக்கு. பேருக்குன்னு சும்மா ஒப்புக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் போட்டு ஏமாத்துவாங்களே, இதை தான் அதிமுக திமுக இத்தனை வருஷமா பண்ணுச்சு, அதே தான் தாவேகவும் பண்ணுது. இதனால தான் சொன்னது டிவிகே டிஎம்கே ரெண்டும் ஒண்ணுதாண்டான்னு சொன்னது. எவனும் நம்பலையே. எனிவேஸ், இதுக்கப்புறம் நம்பவா போறீங்க? இதுக்கு அடுத்து முக்கியமான விஷயம், மேகமலையில 150 வருஷமா வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்புன்னு சொல்லிட்டு அங்கிருந்து அகற்றுறாங்க தமிழ்நாடு அரசு. எனக்கு என்ன, இதே முதலமைச்சர் விஜய் படத்தில் நடிக்கும் போது பழங்குடியின மக்களுக்காக போய் போராடுவாரு, அந்த மக்களை ஏதாவது ஆக்கிரமிப்புன்னு அடிச்சு ஒருத்தவங்க தான் ஒன்றே போய் சண்டை செய்வாரு. ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா நிஜத்துல அதுல ஹீரோ, இதுல இவரு தான் வில்லன். ஏன்னா இவரோட ஆட்சியில மேகமலையில வாழ்ந்த மக்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆக்கிரமிப்புன்னு துரத்துறாங்க. வனத்துறை அமைச்சர் இருக்காருல்ல, என்னத்தை கிழிக்கிறாருன்னு தெரியல. அட வெக்கம் கட்டுவீங்களா, இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன்னா வனத்துறை அமைச்சர் இன்னைக்கு சட்டமன்றத்தில் வந்து கருணாநிதி அப்படின்ற பேரை யூஸ் பண்ணதுனால முதலமைச்சர் எந்திரிச்சு மன்னிப்பு கேட்கிறாரு. அமைச்சர் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் அப்படின்ற மாதிரி. அவர் கருணாநிதி நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதியை பத்தி அடுக்குமொழியில சொல்லிட்டு வந்தாங்க. உங்க தலைவரோட பேரை மென்ஷன் பண்ணி பேசுனது தவறு தான். அவர் சார்பாக நான் சாரி கேட்டேன். அதே மாதிரி அந்த வனத்துறையில ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. மேகமலையில இத்தனை வருஷமா வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்புன்னு அகற்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு பாவமா தெரியல? எத்தனை மக்கள் பட்டாக்காக உங்களுக்கு ஓட்டு போட்டாங்க, எங்களுக்கு பட்டா கொடுங்கன்னு. ஆனா அவங்க எல்லாரும் வயிற்றுலயே அடிச்சுட்டு எல்லாரையும் பாத்தீங்கன்னா எல்லார் வீடு இடிச்சு தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எவ்வளவு மோசமான விஷயம் முதலமைச்சர் அவர்களே. கொஞ்சம் மக்கள் மேல கொஞ்சமாவது பாவம் காட்டுங்க, கொஞ்சமாவது கருணை வைங்க. 150 ஆண்டுகளா கிட்டத்தட்ட பல தலைமுறைகளா வாழ்ந்த மக்களை ஆக்கிரமிப்பு என்று அகற்றுவது வந்து சொந்த நாட்டுகளே வாழ்விடங்களை இழந்து நாங்கள் அகதியாக இடம்பெயர்வது பெரிய துயரம். ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், மாஞ்சோலையில் இப்படி தான் அடித்து விரட்டப்பட்டு நிலமற்ற கூலிகளாக வெளியில் வந்தோம். ஆக்கிரமிப்பு என்பது எவ்வளவு கொடுமையான சொல். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க?
இத்தனை ஆண்டுகள் 100 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வாழ்ந்த இடம் வந்து ஆக்கிரமிப்புன்னு தெரியாதா? திடீர்னு தான் இப்பதான் உங்களுக்கு ஆக்கிரமிப்பு தெரியுதா? அதாவது மனசாட்சி உள்ள மக்களாட்சி, மக்களின் மனசாட்சின்னு பேருக்கு மட்டும் போடாதீங்க. மனசாட்சின்னு கொஞ்சம் இருந்தா இந்த மக்கள் இத்தனை வருஷமா அவங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே இருந்தா அவங்க வீடை வந்து பாத்தீங்கன்னா இடிச்சு தள்ளுறது, அங்க இருந்து அப்புறப்படுத்துறது, இதெல்லாம் ரொம்ப மோசமான விஷயம். அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.